கரூரில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை எல்இடி திரையில் நேரடி ஒளிபரப்பு செய்ய போலீசார் மறுத்துள்ளனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காம்புலியூர் ரவுண்டானா அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை எல்இடி திரை மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்ய RSS பிரமுகர் குணசேகரன் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட பகுதியில் மாற்று மதத்தினர் அதிக அளவில் இருப்பதாலும் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடும் எனவும் கூறி கரூர் நகர காவல் ஆய்வாளர் அனுமதி வழங்க மறுத்துள்ளார். ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி திரையிட போலீஸ் மறுப்பதாக கூறி தாம்பரம் அடுத்த சேலையூர் காவல் நிலையத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த உதவி ஆணையர் கிறிஸ்டியான் ஜெயசில் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது நிகழ்ச்சி நடத்துவது குறித்து கடிதம் ஒன்று கொடுக்கும்படி கேட்ட உதவி ஆணையர் பின்னர் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு உயர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து பதிலளிப்பதாக தெரிவித்து அனுப்பி வைத்தார். அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சிறப்பு வழிபாடு மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மகர நெடுங்குலைகாதர் கோவிலில் சிறப்பு பஜனை நடத்த ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் தென் திருப்பேரை பேரூராட்சி உறுப்பினர் ரேவதி அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு 15 நாட்களுக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என்று கூறிய காவல்துறை இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதியையும் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக அனுமதி மறுக்கப்படுவதாக கூறியுள்ள காவல்துறை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரையில் தொடர் ராமநாம பாராயணம் நடைபெற்றது. SS காலனி பகுதியில் உள்ள மகா பெரியவா கோயிலில் வைத்து தொடர் ராமநாம பாராயணம் நடைபெற்றது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் தலைமையில் ஸ்ரீராம ராம ஹரே ராம ஹரே ராம என தொடர் ராமராம பாராயணம் செய்யப்பட்டது. முன்னதாக ராமர் விக்கிரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலை பாஜகவினர் சுத்தம் செய்தனர். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முக்கிய கோயில்களை பாஜகவினர் நாடு முழுவதும் சுத்தப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஓசூர் அருகே உள்ள இந்த கோவிலானது பாஜக வர்த்தக அணி தலைவர் ஸ்ரீதர் மற்றும் மண்டல தலைவர் தங்கராஜ் ஆகியோர் தலைமையில் சுத்தம் செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.